கேம் ஸ்பெல்லிங்கை போட்டால் உங்களுக்கு வந்துடும். இந்த கேம்குள்ளே போனால் இப்படிதான் இருக்கும், ஃப்ளாங்கிங் மாதிரி. ஓகேவா? உங்கள் ஃப்ளாங்கிங் எப்படி இங்கே காரு பைக் இருக்கும், அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். 9 போட்டால் நம்மளுக்கு பொண்ணு வந்துடும். அதில் நீங்கள் எங்கே வேணால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம். பைக்கில் உட்காந்துக்கிறீங்களா, அந்த பொண்ணு உங்களுக்குள்ள உட்கார மாட்டேங்க அன்றைக்கி போகலாமா? நம்ம சொன்னதான் என் பொண்ணு உங்களுக்குள்ள பொண்ணு எங்கே தான் சொல்லுவோம். இந்த மாதிரி தப்புல எல்லாம் சிங்கிளாக சுற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரில் உட்காருங்களா, காரில் உட்காந்துக்கலாம். ஃப்ளைட்டில் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போங்க. அப்படிங்களா கீழே ஆக்கிட்டேன் காரை புறக்கிறோம். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு போகும்போது கவசி எங்கள் அச்சு பைக் அடிச்சுட்டு இது கவசி எங்கள் அச்சு ஒன்று நான் பார்த்தேன். இல்லை நம்ம விளாட முடியாது. அது கவனிக்கணும் இருக்காரு. நான் பொண்ணு பைக்கில் உட்காந்துருப்போம். பைக்குட்டி வந்து பொண்ணு இந்த இடத்தையே மாற்றிடலாம். நீங்கள் இடத்தையே மாற்றிட மாட்டோம் எப்படிங்க? ஆமாம் கைஸ், இப்போ பாருங்க, இங்கே எனக்கு இது வேணும் அப்படி டிக்கெட்டே வராங்க திரும்பங்க ரோட்டு போங்க. வண்டி நின்றுக்கிட்டு ரோட்டு சைடாக போங்க. பொண்ணு வண்டியில் அந்த வண்டி ரோட்டு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா? Every guy வீடு கிடைக்கும். இது பேக் எடுத்துக்க முடியும். நம்ம சூப்பராக இருக்குல்ல. எங்கெங்க அது இடிக்கிறோம் தெரியாது. மரம் நம்ம இடிச்சுக்கிட்டு போகலாங்க. அவங்க நீங்கள் ரோட்டில் அப்படிலாம் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீடு தான். இதுதான் வீடு. அப்போயே நம்ம வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நீங்கள் பார்த்தது அப்படியே காமிக்கலாம். அப்படி நம்ம காமிச்சிடலாம். அப்போயே 2 படிக்கட்டு இருக்காங்க, 2மே ஒன்று தான். இந்த சைடு வந்தால் சும்மா பால்கனி. இங்கிட்ட வந்து ஜிம் ஏரியா. ஜிம்மு இங்கே 2 பால்கனி இருக்குது. கீழே விட்டு ஸ்விம்மிங் பூல். கீழே போட்டால் ஸ்விம்மிங் பூல். பை காய்ஸ்.